ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். டிஎன்பிசி குரூப் 4 ரிலேட்டடாக ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு யாரெல்லாம் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், யார் அதுக்கான அத்தாரிட்டி அப்படிங்கிற கொஷனுக்கு குரூப் 4 தரத்தில் இருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சீனியர் சிவில் சர்ஜன் அல்லது சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டெசிக்னேட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இவங்ககிட்ட இருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இவங்க எல்லாரோட ரேங்க்குமே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு மேலே உள்ள ரேங்க் தான். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்ட்டு இருந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வுகளில் கலந்தாய் வந்து எந்த வரிசையில் நடக்கும் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில், ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர், அதுக்கு அடுத்ததாக விஏஓ, அடுத்ததாக தட்டச்சர், அடுத்ததாக சுருக்கெழுத்து டச்சர், அடுத்ததாக உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை. இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் ஃபஸ்ட்டு நடக்குது, 4வது நடக்குது. அடுத்து லாஸ்ட் கவுன்சிலிங் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்கான கவுன்சிலிங் கடைசி நடக்குது. மொத்தத்தில் 5 கட்டமாக நடக்குது. அது எந்த கேட்டகரி அப்படிங்கிறத ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் என்ன பதவியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, அதோட போஸ்ட் கோட் பார்த்திங்கன்னா 3298. இந்த பதவியை யார் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிகிரியும் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கும் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இதோட போஸ்ட் கோட் பார்த்திங்கன்னா 3296. இந்த பதவியில் ஒரு டிகிரி, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங், தென் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பதவிகள் இது மட்டும்தான், இதுக்கு தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பதவி பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 3321 போஸ்ட் கோடு. இது வந்து மெடிசினல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன் கீழே வரக்கூடிய தேர்வு. இந்த பதவி யாரெல்லாம் எடுக்கலாம்னா, ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு டிகிரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் முடித்தவங்க கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்ததாக ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், போஸ்ட் கோடு 3310. இந்த பதவிகளை யாரெல்லாம் எடுக்கலாம்னா, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி டெலிஃபோன் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடித்தவங்க இந்த பதவியை எடுக்கலாம். இப்போ இதில் 3 கேட்டகரியில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 3மே உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பதவிகளை தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு வந்து 3518. இது வந்து நீங்கள் காமர்ஸில் டிகிரி முடித்தவங்க எடுக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் 3520 போஸ்ட் கோட், இதை வந்து நீங்கள் பிகாம் முடித்தவங்க எடுக்கலாம். அடுத்ததாக கேஷியர் 3499. இது வந்து நீங்கள் காமர்ஸ் வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினவங்க கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். அடுத்ததாக ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் கோட் 3502. இது வந்து நீங்கள் பிகாம் டிகிரி முடித்தவங்க தாராளமாக எடுக்கலாம். இப்போ பிகாம் காமர்ஸ் முடித்தவங்க என்ன மாதிரி பதவிகள்லாம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் இது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கோடை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதவியில் நீங்கள் ஏதாவது எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற பதவிகள் தான் எடுக்க முடியும். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.